ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு சயின்ஸுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியத்துக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த 8th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023-24 அறிவியலுக்கான கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஓகேவா? அதனால் இதில் இருக்கிற கொஷினை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அமைப்பு கேட்டிருக்காங்க, மனித கண் நீள்வெட்டு தோற்றம் கேட்டிருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கொஷின் பேக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஆம்பியர் வரையறு, பாஸ்கல் விதியினை கூறு, எதிரொலிப்பு விதிகளை கூறுக, ஒரு கலோரி வரையறு, மின்முலாம் பூசுதலின் பயன்களை எழுதுக, ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை, பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், இரும்பு, வினைவேக மாற்றம் என்பதை வரையற. ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகள் யாவை, கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக. கார்பன் மோனாக்சைடு, நீரின் கடினத்தன்மையினை நீக்கும் முறைகள் யாவை, அமிலங்களின் ஏதேனும் 2 இயற்பியல் பண்புகளை எழுதுக. வினிகர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. பூஞ்சைகளின் ஏதேனும் 2 பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. வளர்சிதை மாற்றம் வரையறு. நமது முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது? தசைநார் என்றால் என்ன? பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக. பூப்படைதல் குறிப்பு வரைக. இருவித்திலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக. அடுத்து 6x5 அடிப்படை அலகுகள், அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும். தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக. அமில மழையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம்? பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபாடுதலை விளக்குக. இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவரங்களுக்கு இடையே உள்ள ஏதேனும் 5 வேறுபாடுகளை எழுதுக. மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை? வளரிளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து 1 by 1 கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆம்பியர் உராய்வை குறைக்க ஏதேனும் 3 வழிமுறைகளை தருக. பாஸ்கல் விதியின் 3 பயன்பாடுகளை தருக. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா வரையறு குவிய தொலைவு. 2 சமாதான கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 45 டிகிரி எனில் தோன்றும் பிம்பங்கள் எண்ணிக்கையினை காண்க. அடுத்து பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், இரும்பு. குறைக்கடத்திகள் என்றால் என்ன? வேதிவினை நிகழ தேவையான நிபந்தனைகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு பிரைன் கரைசலை மின்னார் போகும் பொழுது நிகழ்வது என்ன? நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? பென்சிலியத்தை கண்டறிந்தவர். ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. தடுப்பூசினை முதலில் கண்டறிந்தவர். இப்போ நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். பென்சிலியத்தை கண்டுபிடித்தவர் வந்து அதாவது அலெக்சாண்டர் பிளம்பிங். ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட். தடுப்பூசினை முதலில் கண்டுபிடித்தவர் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர் பிளம்பிங். வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. சரியா தவறாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பொறுத்துக வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. இருசொல் பெயரிடும் முறை என்பது என்ன? எடுத்துக்காட்டு தருக. காற்று நுண்ணுரைகளின் பணிகளை கூறுக. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக. கணினியின் பயன்களை கூறுக. வன்பொருள் மென்பொருள் என்றால் என்ன? அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் அடிப்படை அளவுகள் மற்றும் அளவுகளோடு பட்டியலிடுக. தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வேறுபடுத்துக. ஆழத்தை சார்ந்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையினை விளக்குக. அடுத்து குழியாடியில் தோன்றும் பிம்பங்கள் பற்றி வரி. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி வரி. உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்புகளை ஒப்பிடுக. 3 வகையான மாசுபடுதல் எடுத்துக்காட்டுடன் விவரி. கேக்குகள் தயாரிப்பில் ஈஸ்டின் பங்கு என்ன என்பதை விளக்குக. பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. பெந்தம் புக்கர் வகைப்பாட்டு சுருக்க அட்டவணை வரைக. மனித கண்ணின் உள்ளமைப்பை படமறிந்து பாகம் குறி. புகைப்பட கருவியில் கண்ணை ஏன் ஒப்பிடுகிறோம்? வளர்சிதை மாற்றத்தின் வகைகளை உதாரணத்துடன் விளக்குக. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷினை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நாங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் 2 கருவிகளின் பெயர்களை கூறுக. வெப்ப கடத்தும் முறைகள் யாவை? புவி தொடுப்பு என்றால் என்ன? மீஒளி என்றால் என்ன? அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிட்டு. தன்வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. பென்சிலியத்தை கண்டறிந்தவர் யார்? நம் முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது? இருசொற் பெயரிடும் முறை என்பது என்ன? எடுத்துக்காட்டு தருக. நைட்ரஜனின் பயன்கள் 2 எழுதுக. வளரிளம் பருவம் என்றால் என்ன? ஆனோடு கதிர்களின் 2 பண்புகளை எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18-4-32 பாஸ்கல் விதியினை கூறி அதன் பயன்பாடுகளை தருக. குழியாடி மற்றும் குவியாடிகளின் பயன்கள் 2 தருக. ஊறுகாயினை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? காரணம் கூறு.
ஒரு இரும்பு ஆணியினை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது? நீரின் கடினத்தன்மையினை நீக்கும் முறைகள் யாவை? உலர்பனி என்பது என்ன? 4 பயன்களை எழுதுக. வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியங்களின் பெயர்களை எழுதுக. கண்ணை ஏன் புகைப்பட கருவியுடன் ஒப்பிடுகிறோம்? பறவையின் எலும்புக்கூடு எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது? ப்ரோகேரியாட்டிக் செல் வரையற. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிங்க. கடிகாரங்களின் வகைகளை பற்றி குறிப்பு வரைக. ஒளி வெற்றிடத்தின் வழியாக பரவ முடியாது என்பதை கட்ட ஒரு சோதனையின் விவரி. அமிலமலையின் விளைவுகள் யாவை? அதை எவ்வாறு தடுக்கலாம்? உணவுப் பொருள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. மருத்துவத்துறையில் நுண்ணுயிரி எவ்வாறு பயன்படுகிறது? மூட்டுகளின் வகைகளை கூறி ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு பொதுத் தேர்வு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர், அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் டயக்ராமு, மனிதனுடைய கண் நல்லா பார்த்துக்கோங்க. ஆம்பியர் வரையறு, பாஸ்கல் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆம்பியர் பாஸ்கல் விதி எதிரொலிப்பு விதிகளை கூறுக, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கலோரி வரையறு, மின்மூலம் பூசுதலின் பயன்களை எழுதுக. ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை? பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், இரும்பு. வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகளை எழுதுக. கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக. நீரின் கடினத்தன்மையினை நீக்கும் முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அமிலங்களின் ஏதேனும் 2 இயற்பியல் பண்புகளை எழுது. வினிகர் தயாரிப்பில் பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. ஸோ இந்த பேப்பரோட கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அமிலங்களுடைய பண்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. வினிகர் தயாரிக்கப்படும் போது பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. பூஞ்சைகளின் ஏதேனும் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. வளர்சிதை மாற்றம் வரையறு. நம் முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது? தசைநார் என்றால் என்ன? பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிட. பூப்படைதல் குறிப்பு வரைக. அடிப்படை அளவுகள் அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும். தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக. அமிலமலையின் விளைவுகள் யாவை? அதை எவ்வாறு தடுக்கலாம்? பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக. இருவித்தலை மற்றும் ஒருவித்தலை தாவரங்களுக்கிடையே உள்ள ஏதேனும் 5 வேறுபாடுகளை எழுதுக. மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை? வளர் இளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அறிவியல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.